திருமாவளவன் பேசியிருக்காரு. தமிழ்நாட்டுல ஒரு தலித் முதலமைச்சராக வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அவர் திமுக கூட்டணியில தான் இருக்காரு. திமுக இருந்தாலும் திமுக இப்ப ஒரு அரசு தான். ஆனா மாநில அரசுங்கிறது தலித்த முதலமைச்சராக அனுமதிக்கிறதே இல்லை, அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாரு. கட்சியை மட்டும் குறிப்பிடுகிறாரா, சமுதாயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்? அரசாங்கத்தை குறிப்பிடுறார், சமுதாயத்தை தான் குறிப்பிடுகிறார். இதனால நான் ஏற்றுக்கொள்கிறேன். பல மாநிலங்களில பல கட்சிகளில தலித் தலைமையை ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் காட்டுகிறார்கள். நான் இதை கண்கூடாவே பார்த்திருக்கிறேன். எனக்கு நன்றாவே தெரியும், அனுபவ ரீதியாகவும் எனக்கு தெரியும். பல மாநிலங்கள்ல தலித்தை முதலமைச்சர் என்று அறிவித்தால் அதுல சமுதாயத்துல இன்னும் அந்த ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு இன்னும் முன்னேற்றம் வரவில்லை என்று அவர் சொல்லும் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பாஜக போட்டியிட்ட தேவநாதன் கைது பண்ணிருக்காங்க. அதோட தனிப்பட்ட அவருடைய வர்த்தக விவகாரத்துலதான் அவர் ஏதோ அது தேர்தலுக்கு முன்பாகவே அந்த செய்தியெல்லாம் கசிஞ்சது. அதனால அந்த நிறுவனத்துல நடந்த குளறுபடியால அவருடைய தனிப்பட்ட வர்த்தகத்தால அதுல அவருக்கு கைது ஆயிருக்கு. இதுக்கும் அரசியலுக்கு எந்த சம்பந்தம்? அந்த விஷயத்துல கடந்து போயிட முடியுமா? திரும்ப ஒரு ஆதங்கத்தோட சொல்றாரு, ஒரு தலித்து முதலமைச்சர் ஆக முடியும்னு சொல்றாரு. காமராஜர் காலகட்டத்துல டக்கன் முதலமைச்சர் ஆகலாம், அப்போ கூட முக்கியமான அமைச்சரா இருந்தாரு. அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான அமைச்சராக கூட தலித் வரல சொல்றீங்க. முக்கியமான அமைச்சராக வரல என்றது ஆட்சி செய்கின்ற அரசியல் கட்சிகளை தான் நீங்க கேட்க வேணும். ஆனால் ஒரு முதலமைச்சராக வரவில்லை என்பது ஒரு சோசியலாஜிக்கல் பாயிண்ட். சமுதாய ரீதியாக ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் பல மாநிலங்கள்ல இன்னும் சூழல் வரவில்லை என்று அவர் சொல்லும் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பல மாநிலங்களும் தமிழ்நாடு ஒப்பிட முடியாது. நம்ம திராவிட மன்னன் சமூக நீதி பேசுறோம், ஒப்பிட முடியாது. அது என்னவா இருந்தாலும் இங்கே அந்த சூழல் இன்னும் அந்த சமுதாய சூழல் வரவில்லை என்று அவர் சொல்லும் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பல்வேறு இடத்துல இல்லையே, ஹைகோர்ட்ல ஆர்டர் கொடுத்தாங்களே, நடத்தலாம்னு ஆர்டர் கொடுத்தாங்களே, யாரு வேண்டுமானாலும் நடத்தலாம், அந்த தேசிய கொடியை மதித்து நடத்த வேண்டும் என்று இப்பொழுதுதான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடிதான் ஹைகோர்ட்ல ஆர்டர் வந்திருக்கு. அதன் மூலமாக காங்கிரஸ் கட்சியை நடத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம், பர்மிஷன் கேட்டிருக்கோம். அது நாங்களும் நடத்துவோம்னு நினைக்கிறோம். இதுல முக்கிய பிரமுகர்லாம் கிடையாது, தெளிவா தெரிஞ்சுங்க. திரு ஆம்ஸ்ட்ராங்கோட கொலைக்கும் அரசியல் பின்னணியால் அந்த கொலை நடந்தது என்று நான் சொல்ல மாட்டேன். அது அவர்களுக்குள்ளே இல்ல முன்விரோதமா இல்ல வர்த்தக ரீதியாக வந்த ஒரு கருத்து வேறுபாடால் அந்த கொலை நடந்திருக்கலாமே தவிர அரசியல் காரணத்துக்காக. அவர் ஒரு அரசியல் கட்சியோட பிரதிநிதி என்று முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அவர் அந்த அரசியல் கட்சியிலே ஒரு அரசியல் சித்தாந்தத்தை முன்வைப்பதால் அந்த கொலை நடந்ததாக நான் என்றைக்கும் சொன்னது கிடையாது, அது உண்மையும் கிடையாது. முன்விரோதமா இருந்திருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது வர்த்தக ரீதியான ஏதாவது அவர்களுக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடு இருந்திருக்கும். ஒண்ணு தெளிவா தெரிஞ்சுங்க, அரசியல்வாதிகள் யாரும் ரவுடியா மாறல. காலங்காலமாக அரசியல் கட்சியில இருப்பவர்கள் யாரும் ரவுடியாக மாறவில்லை. ஆனால் சமீப காலமாக ரவுடிகள் பல பேர் போய் பல கட்சியில தஞ்சம் அடைந்து விட்டார்கள். அந்த அடிப்படையில தான் நீங்க பல கட்சியில இருக்கிறவங்கள கைது செய்யப்படுகிறார்களே. வாடிக்கையாக காலங்காலமாக அரசியல் செய்பவர்கள், கட்சியிலே பதவிக்கு வருபவர்கள், மேடையில ஏறி பேசுபவர்கள் யாருமே ரவுடியான ஆனது. ஆனால் இப்பொழுது நீங்க பார்த்தீர்கள் என்றால் பல கட்சிகளிலே அவர்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக கொஞ்சம் ரவுடி எலிமெண்ட்ஸ் போய் சேர்றாங்கிறது யதார்த்த உண்மை. குறிப்பாக பாஜகவில் முதலமைச்சர் அவர்களே ஒரு பட்டியலை இட்டார். 260 பேர் ரவுடி லிஸ்ட்ல இருக்கிறவங்க 260 பேருக்கு பாஜக சேர்ந்திருக்காங்க. அவங்க சேரவெல்லாம் பொலிட்டிக்கல் ப்ரொடெக்ஷனுக்காக போய் சேரணும். அதனால இது ஒரு பார்ட்டிக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கலாம் பாஜக. அதே மாதிரி எல்லா கட்சியிலும் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இருக்கவங்க சேர்ந்திருக்காங்க. அதனால இதை அந்த அரசியல் கட்சிக்கு அவர்களுடைய நடத்தையை அரசியல் கட்சி மீது அந்த சாயத்தை பூசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது.